ராஜஸ்தானில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் போது மத வெறுப்புகளை தூண்டக்கூடிய விதமாக பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சு இருந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பிரதமரின் வெறுப்பு பேச்சு என்பது தோல்வியின் விளிம்பில் இருக்கக்கூடிய பாஜக மக்களிடையே மத வெறுப்பை தூண்டுவதாகவும் அவர் தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் கண்டனமாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் சுஸ்திரா விவரம் என்ன? ராஜஸ்தான் மாநிலத்தில் பிரதமர் மோடி தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய விதமானது மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலும் வெறுப்புகளை தூண்டும் விதத்திலும் இருப்பதாக தற்போது முதல்வர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அவருடைய பிரதமருடைய பேச்சிற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த ஒரு செயலற்ற தன்மையை காட்டுகிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் தன்னுடைய இந்த வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக சமூக பொருளாதாரத்தின் அடிப்படையிலான அந்த ஒரு சென்சஸ் என்பது இந்தியா கூட்டணியுடைய ஒரு முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த விவகாரத்திற்காக இந்தியா கூட்டணியானது போராடி வரும் நிலையில் தற்பொழுது பிரதமர் மோடி அந்த கருத்துக்களை முரண்பாடான கருத்துக்களை அவர் கூறியுள்ளது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். மிக முக்கியமாக கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காத வகையில் இந்த முறை இந்த மத உணர்வுகளை தூண்டும் வகையிலான ஒரு கருத்தை பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களுமே பாஜகவினுடைய இந்த ஒரு இது போன்ற தேர்தல் டாக்டிக்ஸ்களுக்கு எப்பொழுதும் பயப்பட மாட்டார்கள், நிச்சயமாக தொடர்ந்து போராடுவார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த வரும் தேர்தலை பொறுத்த அளவில் இந்தியா கூட்டணியுடைய அனைத்து கட்சிகளுமே முழு முயற்சியுடன் மோடிக்கு எதிராக போராடும் என்ற ஒரு கருத்தையும் தன்னுடைய அந்த எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ள அந்த கருத்தில் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பிரதமர் மோடி பேசிய பேச்சுக்கு எதிராக கடுமையான கண்டனங்கள் என்பது காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் சார்பாக வைக்கப்பட்ட நிலையில் தற்போது முதல்வர் மு.க.ஸ்டாலினும் தன்னுடைய கருத்தை அதிகாரப்பூர்வமாக பதிவிட்டுள்ளார். கடுமையான எதிர்ப்புகள் என்பது பிரதமருடைய பேச்சுக்கு எதிராக எதிர்கட்சிகள் குரல் எழுப்பி வருகின்றன. அதே சமயம் தேர்தல் ஆணையத்திலும் பல்வேறு புகார்களானது எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்கவிடும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்தும் வகையில் அவர் பேசியது ஏற்புடையது அல்ல என்ற ஒரு கருத்தையும் தற்போது எதிர்கட்சி தலைவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.